أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் ஸலவாத்தும் ஈருலக சர்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் உலகத்தின் முன்னாள் நல்லவர்கள் குறிப்பாக அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் நிறைந்திருக்கின்ற அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காணிக்கான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிகு ரபியுல் அவ்வல் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த இந்த மாதத்தில் மாஷா அல்லாஹ் முன்னமாக்கம் ஜாமியா மஸ்ஜிதில் 12 நாள் ரபியுல் அவ்வல்களை 1லிருந்து 12 வரைக்கும் தொடர்ந்து 12 நாட்களுக்கு மகரிப் தொழுகைக்கு பிறகு ஆலிம்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பயான் செய்வதற்காக வேண்டி இந்த நுங்கம்பாக்கம் ஜாமியா மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்களும் எங்களுடைய ஆசிரியர் தந்தை மௌலானா மௌலவி முஹம்மது இப்ராஹிம் பாக்கவி ஹஸரத் அவர்களும் சிறந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கும் இங்கு உள்ள ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நிறைவான துஆவுடன் ஆரம்பம் செய்கின்றேன். எனது முதல்வன் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு முன்னிலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண்ணுரிமை போதித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய கோணம்பாக்கம் வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பில் 12 பள்ளிவாசலுக்கு 12 தலைவர்கள் கொடுத்து 12 இமாம்களை வைத்து பேச வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் என்னுடைய வட்டாரத்தின் சார்பில் நான் உங்களுக்கு முன்னிலையில் வழங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயம் அதில் 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜ மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. வல்லாஹு அல்லாஹ் அஹ்ரஜக்கும் உங்களை வெளியாக்கினான் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் தாய்மார்களுக்கு லா தஅலமூன ஷைஆ. நீங்கள் எதுவும் எதுவுமே தெரியாத நிலையில் குழந்தையாக தாயின் வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளியானீர்கள். அவன்தான் உங்களுக்கு செவி புலனையும் வல் அப்சார பார்வையும் வல் அஃபிதா சிந்தனையும் அவன்தான் உங்களுக்கு அமைத்தான். எதற்காக நடக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்தில் தாய்மாவுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கியாமத் நாள் வரைக்கும் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பினர்களாக இருக்கின்றார்கள். மனிதர்கள் அஷ்ரஃபுல் மக்லூகாத் படைப்பினங்களில் மிக சிறந்த படைப்பாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஹஜரத் ஆதம்
அவர்கள் அவர்களுடைய உணவியார் படைத்தார்கள். விலாயத்து என்பது போனதானது, அது நேரம் இருக்காது. போனான எழுதிலிருந்து படைக்கப்பட்ட முதல் பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆகையினால் அவர்களுடைய செயல்பாடுகளும் சற்று போனதாகத்தான் இருக்கும். பெருமாள் சொல்கிறார்கள், நீங்கள் படைக்கப்பட்ட நீங்கள் நேராக நாடினால் விடும், அது இருக்கக்கூடிய நீங்கள் சுகம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமாள் சொல்றார். அந்த மாதிரி பெண்களுக்கு பெண்கள் விழாவுகள் அந்த விழாவிற்கு படைக்கப்பட்டவர்களை நாம் நேராக்க முடியாது. அவர்களுக்கு நாம் உபதேசிக் கொண்டே இருக்க அதையில் அவர்களிடமே பெற வேண்டும் என்று பெருமாள் சொல்றார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அதுவிட அவர்களும் அவர்களுடைய மனைவியாகவும் அல்லாஹ் சொல்லினான், வயதுன்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுக அல்-ஜன்னத வகுலா மின்ஹா ரகதன் ஹைத ஷி'துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபகுலா மினல்லாஹி வகுல்னா ஆதம் உஸ்குன். ஆகவே நீங்களும் உங்களுடைய துணையாரும் சொர்க்கத்தில் வசித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நெருங்கிவிடார். அப்படி நெருங்கிவிட்டார்களா? பல நாட்கள் அங்கே இருந்தார்கள். இருந்த போதிலும் இப்லீஸானவன் அவன் விடவில்லை. எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நாம் சஜா செய்யாமல் தூக்கி சூழத்திலிருந்து எரிய போட்டோமோ என்று சொல்லி அவன் பொறாமைப்பட்டு ஆதம் ஹவ்வா இருவரும் எப்படி கழுவது என்பதாக அந்த நிபந்தனை சொன்னாரே, அந்த மரத்தடிகளை சாப்பிட்டால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீங்க என்ற அந்த செய்தியெல்லாம் அவர்களுக்கு ஆசைவாக சொல்லி சாப்பிட வைத்து அவர்களுடைய சுருங்கி கையிலையும் காலையும் நகமாக மாறிவிட்டது. சவுண்டு கூட பேசுறது அந்த மாதிரி அவங்களுடைய ஆடைகள் உருகிவிட்டது. உருகி நகமாக மாறிவிட்டது. பிறகு நிர்வாணமானதுனால சொர்க்கத்துடைய இளைஞர்களை பறித்து அவர்கள் தங்களுடைய உடலுடைய சாலையினால உங்கள் மகள் பூமிக்கு சொல்லிட்டாங்க. பூமிக்கு வந்தாங்க. பிறகு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பட்டாலும் 41 குழந்தைகளை பெற்றெடுத்தார். இரட்டையாக குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். ஒரு குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் தனியாக பிறந்தார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, எதற்காக சொல்ல வேண்டும் சொன்னால், தாய்மாருடைய வயிற்றிலிருந்துதான் எல்லாரும் பிறந்தோம். நம்ம முதல் தாய் தந்தை ஆதம் ஹவ்வா இருவருமாக அல்லாஹ் எல்லா நபிமார்களும் எல்லா இறைநேசர்களும் அவுலியாக்களும் எல்லா மனிதர்களும் உலகம் என்ற அந்த பாத்திரத்தில் உலகத்தில் சுமந்த தாய்மாவுடைய வயதுமே சிறந்த வயது. எந்த வயது சொன்னா எந்த சுமோ ஆமினாவுடைய சிறந்த வயது என்பதாக அந்த மாதிரி நபிமார்களை பெற்றவர்கள் தான் தாய்மார்கள். மேல தாய்மார்கள் தான் கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்களுக்காக வேண்டிய கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்று பெண்ணுரிமை போதித்த பெருமான் சொல்வார்கள். அது அந்த மாதிரி எல்லா நபிமார்களும் எல்லா வலிமார்களும் பிறந்ததெல்லாம் தாயினுடைய வயிற்றிலிருந்து தான். தாய்மார்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், பரக்கத்தானவர்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எதுவும் அறியாத நிலையில் பிறந்தோம். அல்லாஹ் நமக்கு அவன் தான் செவிக்கரையும் சிந்தனையும் கொடுத்தான் என்று சொல்றோம். நீங்கள் இன்னொரு அவன் தான் உங்களை படைத்தான். உங்களுக்கு அவன் தான் செவிப்புலங்களையும் பார்வைகளையும் சிந்தனை செய்யக்கூடிய இதயங்களையும் அவன் தான் உங்களுக்கு அமைத்தான். கலீலம்மா தஷ்குரூன், ஆனால் நீங்கள் சொற்பமாகவே என்று அல்லாஹ் அமைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், அல்லாஹ் சொல்லினா நீங்கள் நன்றி செலுத்தினால்
என்னுடைய நியமத்துகளை உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன். வலையின் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்கள் நிராகரித்தால் நன்றி கெட்டவர்களாக என்னுடைய வேதனை மிக கடினமானது என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃபில் தாய்மார்களை பற்றி அதிகமான இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். இல்லற வாழ்க்கையை பற்றி சூரா பக்ராவில் அதிகமான இடங்களில் திருமணத்தை பற்றி, நிக்காஹை பற்றி, மகரை பற்றி, தலாக்கை பற்றி, ஜீவனாஸ்தை பற்றி, அவர்களுடைய இத்தாவை பற்றி, வராசத்தை பற்றி, இப்படியாக குர்ஆன் ஷரீஃபில் பெண்களுக்கு எல்லாவித சலுகைகளையும் உரிமைகளையும் அல்லாஹ் போதிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய விஷயங்கள் சொல்வதற்காக அதற்கு 8-10 வரையும் பேசிட்டாங்க. மாஷா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை ஹயாத்தை பதியப்படுத்துவாங்க. யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. இன்னும் 1 மணி நேரம் கரெக்டாக இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லினா நாம் மனிதனுக்கு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும்படியாக நாம் உபதேசித்தோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின் வ ஃபிஸாலுஹு ஃபீ ஆமைனி அன்ஷ்குர்னி வலிவாலிதைக். ஹமலத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை சுமந்தால், வஹனன் பலவீனத்திற்கு மேல், அலா வஹனின் பலவீனத்திற்கு மேல் பலவீனத்துடன் அந்த தாய் அந்த மகனை சுமந்தால், ஹமலானால் வ ஃபிஸாலுஹு ஃபீ ஆமைனி, மேலும் 2 ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து மறக்கடிக்க செய்தால், அப்படிப்பட்ட தாய்க்கு பெற்றோருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உபகாரம் செய்து என்று நாம் மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம். அனிஷ்குர்லி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கு எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலிவாலிதைக்க, மேலும் இறையல் மசீர், என்னிடத்தில் தான் நீங்கள் மீண்டும் வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் தான். சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்லும்போது, ஃபகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இன்டகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹுமா فقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا என்று அல்லாஹ் சொல்கிறார். وقال ربك ألا تعبدوا إلا إياه, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் செய்கின்றான், தீர்ப்பளிக்கின்றான். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை அன்றி நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். வணக்கத்துக்கு தகுதியானவன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலா தவிர வேறு யாரும் இல்லை. எது பேட்டரி இருக்கா? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அல்லாஹை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லினான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அந்த பெற்றோர்கள் உங்களிடத்தில் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ வயது அடைந்து விட்டால், முதிர்ச்சி அடைந்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். இம்மா யப்லுகன்ன இன்டகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்ற வார்த்தையோட உபயோகிக்காதீர்கள். மேலும் அவர்களை விரட்டி விடாதீர்கள். அவர்களுக்கு இரக்கம் என்னும் ரெக்கையை விரித்து அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். மேலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அவர்களுக்கான துஆ செய்யுங்கள். ரப்பிர்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா, யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு எவ்வாறு சிறு வயதில் இரக்கத்துடன் எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உருவாக்கினார்களோ அதுபோன்று அவர்கள் மீது நீ இறக்கப்படுவாயாக என்று நாம் பெற்றோர்களுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அழகான ஒரு தத்துவமான ஒரு விஷயம் இருக்கிறது, அதை கவனித்து பாருங்கள். இப்போ வஸ்ஸைனல், அடுத்து அல்லாஹ் சொல்றான் சூரா அல் அஹ்காஃபில் 46வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, நாம் மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும்படி நாம் உபதேசித்தோம். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன், அவனுடைய
சிரமத்துடன் அவனை கருவுற்று மேலும் சிரமத்துடன் அவனை சுமந்து அவனை சுமந்ததும் அவனுக்கு பால் கொடி மரக்கடித்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய அருமை தாய் அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களுடைய மன்னரைகளை சொர்க்கத்துடைய பூஞ்சையாக ஆக்குவானாக. அந்த தாயை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், தாய் சிரமத்துடன் சுமந்தால் எடுத்தார். சுமப்பதும் அவன் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்ததும் அந்த சுமப்பதும் கமலாயர்களும் பால் கொடுத்ததும் ரெண்டையும் சேர்த்து 30 மாதங்கள் இதை ஒன்று வச்சுக்கிறது. அதே மாதிரி والوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم الرضاعة. சூரா பக்ராவில் 233வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது والوالدات يرضعن أولادهن பால் கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் ஹவுலைனி காமிலைனி 2 வருடங்கள் பரிபூர்ணமான முறையில் அவர்கள் பால் கொடுக்க வேண்டும். லிமன் அராத என்ற கணவன் அந்த பால் குடியை பரிபூர்ணமாக 2 வருடங்கள் கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய மனைவியிடத்தில் கட்டளையிடுகிறானோ அந்த கணவனுடைய மசூராவின் அடிப்படையில் 2 ஆண்டுகள் பரிபூர்ணமான முறையில் பால் கொடுக்க வேண்டும். இப்ப ஹஸரத் அலி ரலியல்லாஹு காலத்துல ஒரு தம்பதிகளுடைய வழக்கு வந்தது. கல்யாணம் ஆகி 6 மாசத்துலேயே குழந்தை வந்துச்சு அந்த அம்மா. இப்ப ரிப்போர்ட் வந்துச்சு ஹஸரத் அலி ரலியல்லாஹு இந்த மாதிரி கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி 6 மாசம் என் மனைவி குழந்தை பெற்றுட்டா, இது என் குழந்தை இல்லைன்னு அவர் சொல்றார், கணவன் சொல்றார். அந்த அம்மா சொல்றாரு, இவரை விட்டு அவரை யாருக்கு நான் பெறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவர் தான் அந்த குழந்தைக்கு தகப்பன் என்பதாக அந்த குழந்தையுடைய தாய் சொல்லுது. ஹஸரத் அலி பார்த்தாங்க. இந்த 2 ஆயத்தையும் பொருத்தி பார்த்து அவங்க ஆராய்ச்சி செய்து சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லியிருந்தான் சுமப்பதும் 30 மாதம் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். அடுத்த ஆயத்துல சூரா பக்ராவில் சொல்லும்போது ஒன்றை பிரித்து சொல்றான். பால் கொடுத்ததை மட்டும் 2 வருடங்கள் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று. இப்ப 2 வருஷம் சொன்னா எத்தனை மாசம்? 24 மாசம். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், 2 வருஷத்துக்கு 24 மாசம். அப்ப 30 மாசத்துல 24 மாசத்தை கழித்து விட்டால் 6 மாதம். இப்ப அந்த 6 மாதம் ஹமலா இருக்கிறார். இது ஒரு குழந்தை முழுமையாக உருவாகி 40 நாள் நுத்ஃபாவாக விந்தாக தாயுடைய கருவறையில் இருக்கும். அடுத்த 40 நாள் சதை கட்டியாக இருக்கும், இரத்த கட்டியாக இருக்கும். அடுத்து சதை கட்டியாக மாறும். அப்ப 40ல 4 மாசம் 10 நாள் பூர்த்தியான உடனே அந்த குழந்தை முழுமையான உருவம் பெற்றது. அதுக்கு ஒரு மனக்கு வந்து வீடு ஊதுவார். 4 மாசம் 10 நாள்ல ரோஹ் ஊதப்படும். ரோஹ் ஊதுறதுக்கு முன்னாடி 4 விஷயங்கள் அதனுடைய தலையில எழுதப்படுது. அந்த குழந்தையுடைய அஜல் எவ்வளவு காலம் இது வாழும், அந்த குழந்தையுடைய ரிஸ்க் இந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் அது எவ்வளவு வாழ்வாதாரம் தேவை என்பது முடிவு செய்யப்படும். 3வது அது சொர்க்கவாசியா, 4வது நரகவாசியா என்று முடிவு செய்யப்படும். முடிவு செய்யப்பட்டு 4 மாசம் 10 நாள்ல முழுமையான அந்த குழந்தைக்கு முழுமையான உருவம் பெற்று அந்த குழந்தைக்கு உயிர் ஊதப்பட்டு விஷயம் நன்றிகள் எழுதப்பட்டு அது வளர்கின்றது. 4 மாசத்துக்கு கொஞ்சம் சின்ன வளர்ச்சி தான். 9 மாசம் 10 நாள் 10 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. 9 மாசம் 10 நாள். பெண் குழந்தையாக 10 மாசம் முழுமையாக தாய் வைக்கிறது. அது குழந்தை கொஞ்சம் லேட்டாக பிறக்கும். ஆனால் 6 மாசத்துல பிறந்தாலும் அது முழுமையான குழந்தை தான். அது பிறக்கிறது சான்ஸ் இது. 2 வருஷத்தை பார்க்கக்கூடிய 2 வருஷத்தை இந்த குழந்தையை பிறந்ததுன்னு சொன்னா இந்த தம்பதிகள் தான் என்பதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. பிறகு அந்த தந்தையும் அந்த குழந்தையை உற்று பார்த்து இது எனக்கு பிறந்த குழந்தை தான், என்னையமாகிறது என்றதான் அந்த பொருள் சொல்கிறார். ஆக நினைவுக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இப்படி ஒரு
சட்டம் இருக்கிறது. அது இன்னொரு சட்டம் என்னன்னு சொன்னா, 6 மாசத்தில் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை நல்லா சொல்லினாங்க சுமப்போது பால் கொடுப்போது 6 மாசம் குழந்தையை பெற்றா எத்தனை மாசம் பால் கொடுப்பது, வருஷம் தான் பால். அப்பதான் அந்த குழந்தைக்கு தேவையான புஷ்டியான எனர்ஜி சக்தி எல்லாம் உதவி செய்யுது, எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகமாக கிடைக்கும். அந்த குழந்தைக்கு முழுமையான அந்த தாயினுடைய ரத்தம் பாலாக ஆக்கப்பட்டு அந்த பால் அமது அந்த குழந்தைக்கு 2 வருடம் பிறந்ததுனால 24 மாசம், 7 மாசத்துல பிறந்த எத்தனை மாசம் இருக்கணும், 1 மாசம் குறைச்சிருக்கு 23 மாசம், 8 மாசம்னா 22, 9 மாசம்னா 21, 10 மாசம் ஒரு குழந்தை 20 மாசம் தாய்மார்கள். அந்த அடிப்படையில் தாய்மார்கள் தாங்கள் எத்தனை மாதங்கள் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்களோ அந்த இதை கணக்கு வச்சு அதற்கு பிறகு அந்த 30 கணக்குவதற்காண்டி 30 மாதம் வீதத்தை கொடுத்த பிள்ளைகளுக்கு அவனுடைய ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும். சில தாய்மார்கள் பால் கொடுக்கிறத செய்றாங்க, 6 மாசத்துல நிப்பாட்டுறாங்க, 1 வருஷத்துல நிறுத்துறாங்க. இதனால என்ன ஒரு பின் விளைவு என்னன்னு சொன்னா, பிற்காலத்துல இரத்த சோகை ஏற்படும் போது அவர்கள் புற்றுநோய் வர முடியாது. அது குறிப்பா எங்க வரும்னு சொன்னா, எங்க விளையாசம் கொஞ்சம் மேற்காக நான் கொண்டு வைக்கிற விளையாசம் மேற்காக பார்த்தோம் அவசியம், அங்கேதான் எம்ஜிஆர் அங்கே கேன்சர் ஆஸ்பத்திரி. அப்ப மார்பகம் என்ன செய்யுது, அதிகமாக தாய்மார்களுக்கு புற்றுநோய் கேன்சர் வருகிறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இது அதனால அவன் சரியான முறையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த மாதக்கணக்கை சரியாக கணக்கிட்டு பால் கொடுக்காமல் அந்த குழந்தையுடைய ஹக்குக்கு மோசடி செய்தனால் ஒரு தீராத ஒரு நோயை கொடுத்து விடுகிறான். தாய்மார்கள் கவனத்தில் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை மாதம் சுமந்தார்களோ 30 மாசத்துல சுமப்பதை கழித்து விட்டு மீதத்தில் அவர் பால் கொடுத்து நிறைவேற்ற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அண்ணா அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஜாரதுல் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹக்க பி ஹுஸ்னி ஸஹாபத்தி, நான் அழகிய முறையில் நடந்து கொள்ள மிகவும் தகுதியுடையவர் யார்? நான் நல்ல முறையில் நட்புடன் நடந்து கொள்வதற்கு ரொம்ப தகுதியான ஆண் யார் என்று அந்த வந்த மனிதர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக, உன்னுடைய தாயினம்மா உனக்கு ரொம்ப கல்லவங்க, அழகிய முறையில் அவரிடத்தில் தான் தாயிடத்தில் தான் நீ நடந்து கொள்ள வேண்டும். தாயை வந்தவர் கேட்டார், சும்மமன், பிறகு யார் என்பதாக கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா உம்முக, உன்னுடைய தாய் தான் நீ அழகிய முறையில் நடந்து கொள்வதற்கு தகுதியானவள் சொன்னார். 2வது முறை வந்தவர் கேட்டாரு, சும்மமன், பிறகு யார் என்பதாக கேட்டார். சும்மா உம்முக, உன்னுடைய தாய் தான் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது முறையில் தாய் தான் உன்னுடைய நட்புக்கு சிறந்தவள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வந்தவர் விட்டவாடில்லை. சும்மமன், பிறகு கேட்டாரு, பிறகு யார் என்று. சும்மா அபூக, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது பேர் சொன்னாங்க, உன்னுடைய தந்தை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை தாய்தான் உன்னுடைய நட்புக்கு சிறந்தவள், நீ அதிகமாக உபகாரங்களுக்கு தகுதியான தாயை பெறுகின்றார் என்று சொன்னால், அந்த தாய் இந்த வாசிக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையில் அந்த தாய் அந்த குழந்தையை 10 மாதம் கஷ்டத்துடன், அல்லாஹ் சொல்லினான், வஹனன் அலா வஹனின், பலவீனத்துக்கு மேல் பலவீனத்துடன், குருஹன் அலா குருஹின், அதாவது சிரமத்துக்கு மேல் சிரமத்துடன் அந்த குழந்தையை சுமந்தார் என்று அல்லாஹ் சொல்லினான். அந்த 10 மாசம் சுமக்கிறது நம்ம சொல்ல முடியுமா? பெண்களை விட அல்லாஹ் வலிமையானவர்கள் சொல்றான். வலிமையான பெண்களை ஆண்கள் சக்திவான சொல்றான். ஆனா நம்ம சொல்ல முடியுமா?
உறுப்புகளை அல்லாஹ் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அதனால நம்ம அதிகமா அழகா இருக்காங்க. ஆண்கள் சீக்கிரம் போயிடுறாங்க, இந்த உலகத்தை வந்து ஊனாகி சீக்கிரம் போயிடுறாங்க. உறுப்புகள் பழகினோம். ஆனா அவங்க வந்து உறுப்பு ஸ்ட்ராங்கா இருக்கனால அவங்க நம்முடைய எல்லாமே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அவங்க வீட்டை பார்க்க அதிகம் கிராமங்கள் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் அதிகமாக இருப்பாங்க. தாய்மார்கள் தந்தைமார்கள் அயாத்து செய்வாங்க. இப்ப அந்த மாதிரி சரதாறு சொல்றாங்க, 3 தடவை தாயை ஏன் குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், அந்த தாய் வந்து 3 இடத்துல ரொம்ப கஷ்டப்படுது. இந்த மனுஷன் சொல்லானது அடுத்து பிரசவ வேதனை, உயிர் போய் உயிர் வருது, செத்து குறைக்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரசவ வேதனையை தாங்கிக் கொள்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அறுவை சிகிச்சை சிசியன் மூலியமாக அந்த தாய் நோயினை செய்யப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அதனால 6 மாசம் வரைக்கும் அவனால் நிமிர்ந்து நடக்க முடியாம, எதை வெட்டி தூக்க முடியாம 3 கிலோ 4 குழந்தைய வயதுல 10 மாசம் சுமந்தவங்க அந்த கத்தி வச்சதுனால எவ்வளவு பலகீனமாயிடாங்க. அது அந்த பிரசவ வேலை, அது ஒரு கஷ்டமானது. 2வது கஷ்டம். 3வது கஷ்டம், 2 வருடம் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதன் மூலமாக 24 மணி நேரமும் அந்த குழந்தைக்கு எப்பெல்லாம் பசி தூங்கும் போது இரவு தாய்மார்கள் குழந்தைக்கு சிரமம் அந்த குழந்தை பாராட்டி அவங்க வளர்க்கின்றார்கள். அதனாலதான் சொல்லுவார், 3 முறை பெண்கள் தான் உங்களுக்கு சிறந்த நட்புக்குரியவர்கள், உபகாரத்துக்கு தகுதியானவர்கள் என்பதை சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்கள் சமுதாயத்தின் கண்கள். பெண்களை பற்றி முந்தைய இந்து வேதங்கள் பகவத்கீதை போன்ற வேதங்கள்ல எழுதப்பட்டிருக்கின்றது. பெண் பிறப்பு இழிவானது, பெண்ணாக பிறந்தால் மோசமானது, பெண் அறிவில்லாதவள், பெண் பிறப்பு ஏழ்மை என்று சீவக சிந்தாமணி என்ற நூலில் எழுதப்பட்டுள்ளது. அதே மாதிரி பெண்களுக்கு மோட்சமில்லை, பெண் மாநில ஜாதியாக கருதப்பட மாட்டாள் என்று சூடாமணியில் எழுதப்பட்டுள்ளது. அதே மாதிரி பெண் பாவ யோனியில் தனித்தவர்கள், பெண்கள் கீழான பிறவிகள் என்று பகவத்கீதையில் எழுதப்பட்டுள்ளது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய குர்ஆன் ஷரீஃபில் பெண்களை பற்றி அவர்களுக்கு முன்னான காலத்தில் பெண் ஐயாமே ஜாதியா, பெண் குழந்தை பிறப்பதே அவர்கள் தடையாக இருந்தார்கள். பெண் குழந்தை பிறந்தாலே குடிதோண்டி புதைத்து விடுவார்கள். அதை பற்றி சொல்றேன். இந்த செய்தி 1/5/1993 நக்கீர் வந்த ஒரு செய்தி. சமீப காலம் வரை இந்து மதத்தில் பெண்கள் இவ்வளவு கேவலமாக கருதப்பட்டார்கள். இன்று பெண்களின் சுதந்திரத்தை பற்றி எதையோ பேசுகிறார்கள். ஆனால் பெண்களின் சுதந்திரம் எதில் இருக்கிறது, எங்கிருக்கிறது என்று சரியாக புரியாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பெண்களுக்கு உரிய மரியாதை, உரிய இஸ்லாத்தில் அடனைகள் போன்று இருந்த பெண்களை அரியணையில் ஏற்றி வைத்தது இஸ்லாம். தந்தை, தாய், மக்கள், கணவன் ஆகியோரின் சொத்துரிமையும் கொடுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு பெற்றோருடைய குலத்தினருக்கும் சொத்து கிடைக்கும், கணவனுடைய குலத்தினருக்கும் சொத்து கிடைக்கும், அண்ணனுடைய குலத்தினருக்கும் சொத்து கிடைக்கும். இப்படியாக எல்லாரும் பெண்களுக்கு சொத்துரிமை இஸ்லாத்தில் வழங்கப்பட்டுள்ளது. கணவன் இறந்தால் நிர்பந்தமாக மனைவியும் உடன்கட்டை, நம்ம நாட்டில் அந்த காலத்தில் உடன்கட்டை அப்படின்னு இந்துக்கள் அப்படி கணவன் இறந்தா கொண்டு வைப்பாங்கல்ல, நெருப்பு வைக்கும்போது இந்த மனைவி அந்த ஜகலத்தோடு போகும், அவனையும் சேர்த்து உயிரோடு அப்படியே எரிஞ்சு விடுவார்கள். அதான் உடன்கட்டை. கணவன் இறந்தால் நிர்பந்தமாக மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் என சட்டம் வந்த காலத்தில் கணவனுக்கு பின் மனைவி மறுமணம் செய்து வாழ்க்கை இனிமையாக்கி போவதற்குரிய அழகிய வாழ்வியல் சட்டத்தையும் இஸ்லாம் வழங்கியுள்ளது. மரணம் செய்யப்படுகிற பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்கள். அதில் ஒரு மனைவி தான் ஆயிஷா தான் கன்னி பெண்ணு, மற்ற 10 பேருமே விதவைகள் தான். விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தார்கள். ஏன்னா யுத்த
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 67 யுத்தங்கள் நடந்தது. 27 யுத்தங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தளபதியாக சென்றிருக்கின்றார்கள். அப்ப அந்த யுத்தங்களை சென்ற காலகட்டத்தில் சஹாபாக்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். அவங்களுடைய மனைவி மக்கள் அனாதைகளாக விதவைகளாக ஆகிவிடுவார்கள். அவங்க இருக்கிற சாதிகளை செய்யணும், நிக்கா சென்று அவங்க மறுவாழ்வு கொடுக்கணும், அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேருக்கு வாழ்வு கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அத்துன்யா குல்லஹா மதாவுன் வ கைரு மதுன்யால் மதத்து ஸாலிஹா. அத்துன்யா இவ்வுலகம் குல்லஹா இவைகள் அனைத்தும் மதாவும் ஒரு சிறிய இன்பம் தான். கைரு மதாயின் துன்யா அந்த சிறிய இன்பத்தில், இந்த உலகத்துடைய இன்பத்தில் சீரான இன்பம் அல் மதத்து ஸாலிஹா. சாலிஹான பெண் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, கைருக்கும் கைருக்கும் அகலை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவராக இருக்கிறார் அவர்தான் உங்களில் சிறந்தவர். கைருக்கும் அகலை, நான் என்னுடைய மனைவிமாரிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். நமக்கெல்லாம் குரான்ல 4 பெண்களை நிக்கா செய்யலாம் வருது. பன்பிஹு மாகாவர்களுக்கும் மஸ்னா சுலாத ரூபா, ரெண்டாக ஒரே காலத்தில் 2 மனைவி 3 4 யாருக்கு கட்டுறது இல்லை. என்ன ஒன்று வச்சு பெரிய போதுமான அந்த அடிப்படையில் நமக்கு சலுகை கொடுக்கப்பட்டது. அரண்மனைக்கு கட்டுறாங்க, அவங்க சக்தி வாய்ந்தவர்களாக கட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சக்தின்னு சொன்னா, சொர்க்கவாசிகள் 40 சொர்க்கவாசிகளுடைய சக்தி நபிமார்கள் கொடுக்கப்பட்டதான். ஒரு சொர்க்கவாசிக்கு இந்த உலகத்தில் உள்ள 300 மனிதர்களுடைய சக்தி ஒரு சொர்க்கவாசிக்கு. அப்ப 40 சொர்க்கவாசிக்கு எத்தனை சக்தி? 12,000 பேர். நாமும் 12, 40 சொர்க்கவாசிகளுடைய அந்த ஒட்டுமொத்த சக்தி 300 பேருங்க, 12,000 மனிதர்களுடைய சக்தி. ஏன்னா 40 சொர்க்கவாசியுடைய சக்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. அப்ப 40 சொர்க்கவாசி சக்தி சொன்னா இந்த உலகத்துடைய மனிதர்கள் 12,000 பேருடைய சக்தியை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. ஆக கண்ணியத்துக்குரியவர்கள், அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்தி வாய்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அனமின் நூரில்லா குல்லு ஷைஇன் நூரி, நான் நேரடியாக அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து நான் படைக்கிறேன். என்னுடைய ஒளியிலிருந்து தான் எல்லா படைப்பையும் அல்லாஹ் படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணாக தண்ணீராகி குலைக்கப்பட்டு மனிதனாக உருவாவதற்கு முன்பாகவே நான் நபியாக ஆக்கப்பட்டுள்ளேன் பெருமான் ஸல்லல்லாஹு. ஆனால் அவ்வளவு நபி ஆசிர நபி, நான் தான் முதல் நபியாகவும் இறுதி நபியாகவும் இருக்கிறேன். இன்னி அப்துல்லாஹ் வ ஹாத்தமுன் நபியீன், நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், நபிமார்களுக்கு முத்திரையாளனாக இருக்கிறேன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளமா ஹலகல்லாஹு மின் நூரி வ ஹலக குல்ல ஷைஇன் மின் நூரி, ஆரம்பமாக அல்லாஹ் என்னுடைய ஒளியை தான் படைத்தான், பிறகு என்னுடைய படையை படைத்தான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயில் நேரத்தில் நடந்து போனால் நிழல் விழுகாது. அவர்கள் வெயிலில் நடக்கும்போது அவர்களுக்கு மேகம் கொடை கொடுக்கும். அவர்கள் சாலை ஓரங்கள் நடக்கும்போது மரங்கள் அவர்களுக்கு நிழல் கொடுக்கும். மரங்கள் சலாம் சொல்லும், அஸ்ஸலாமு வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகும். எத்தனையோ மரங்கள் காபிர்கள் இஸ்லாம் வருவதற்காகவே நீ உண்மையான நபியா என்ன சாட்சி என்பதாக கேட்பார்கள். இதில் இருக்கிற மரத்தை கூடுவாங்க, இங்கே வாங்குவாங்க, அந்த மரம் அப்படியே நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு என்ன சொல்றோம். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறீர்கள் என்று கலிமாவை சொல்றோம். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பற்ற உயர்ந்த நபியாக இருக்கின்றார்கள். அந்த நபியை படைக்காவிட்டால் லமா ஹலக்குல் அஃப்லாக், அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை நாயகம் உன்னை படைக்காவிட்டால் வானம் போட்டு எதையும் நான் படைத்திருக்க மாட்டேன் என்று
சொல்கிறார். ஆக எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய ஒளிக்கு நேரடியாக படைக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிக்கு படைக்கப்பட்ட சூரியனுடைய வெளிச்சமும் நபியுடைய பிச்சைதான், சந்திரனுடைய வெளிச்சமும் நபியுடைய பிச்சைதான். அது கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே, உங்களை நாம் உலகத்தால் ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம், அருள் கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் ரஹ்மத்திலிருந்து படைக்கப்பட்டார்கள், நான் ரஹ்மத்தாகவே படைக்கப்பட்டுள்ளேன் என்று அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு கிடைக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினல்லாக நாம் இருக்கிறோம். உம்மத்தை முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா எல்லா நபிமாரும் ஆசைப்பட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நான் ஒரு உம்மத்தாக பிறக்க வேண்டும். அந்த ஆசை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது. அவங்க இன்னும் மௌத்தாகல, உயிருடன் 33 வயசுல ஜெருசலத்திலிருந்து உயர்த்தப்பட்டார்கள். 2வது வாரத்தில் இருக்கிறாங்க. கியாமத்துடைய நெருக்கத்தில் 10 பெரும் அடையாளங்களில் அவர்கள் பூமிக்கு வரும், அது ஒரு பெரிய அடையாளம். அவங்க 40 வருஷம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருந்து மக்களை நேர்வழிப்படுத்துவார்கள். அவங்க உம்மத்தாக நபியா இருப்பாங்க, ஆனால் மக்களுக்கு குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை நிலைநாட்டுவார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் அஹ்லிஹி வ அனா ஹைருக்கும் அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்கள் சிறந்தவர், உங்களில் சிறந்தவர் நான் என்னுடைய மகர்கள் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பெண் தன் கணவன் வீட்டில் மனைவியாக, மருமகனாக, நாக்குழியாக, சமையல்காரியாக வீட்டை சுத்தம் செய்வதாக, துணிகளை துவைக்கும் சலவை தொழிலாளியாக, பாத்திரங்களை சுத்தம் செய்பவராக, கோப்பிடும் அனைவரின் குரலுக்கும் பதில் சொல்வதாக, அனைத்துக்கும் மேலாக அந்த போன்ற எந்த பெண் அந்த தாயாக ஆக முடியாது. அமைந்திருப்பது பெண்ணின் பெருமை. எனவே நான் சொன்னாங்க, இவ்வளவு சிறப்பு. தாயாக இருக்கிறாங்க, மருமகளாக இருக்கிறாங்க, மகளாக இருக்கிறாங்க, சகோதரியாக இருக்கிறாங்க, நாத்தனாக இருக்கிறாங்க, மச்சியா இருக்கிறாங்க. இப்படியாக பலதரப்பட்ட சிறப்புகளுக்கு சொந்தகரமாக இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு நிக்கா ஆகி போனா, தாய் வீட்டிலிருந்து அவங்க ஹிஜ்ரத்தாகி மாமனார் வீட்டுக்கு போறாங்க. இந்த எல்லா சொந்தத்தையும் துறந்து இன்னொரு உலகத்துக்கு போன மாதிரி தான். ஏன்னா அந்த உலகத்துக்கு போய், மாமனார் என்ற அந்த உலகத்துக்கு போய் அங்கே எல்லா விதமான திருமணம் செய்கிறார்கள், எல்லா விதமான திருமணம் செய்கிறாங்க. ஒரு ஆணை திருமணம் செய்வதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் அந்தஸ்தும், மனைவியாகிறாங்க, பிறகு தாயாகிறாங்க, பிறகு தாலியாகிறாங்க, பிறகு அவங்க மாமியார் ஆகிறாங்க, ஏன்னா பாட்டி ஆகிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான அந்தஸ்து காரணமாக அமைந்திருப்பது ஒரு திருமணத்தின் மூலமாக ஏற்படுகிறது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், மௌத்தோட நேரத்தில் சொன்னாங்க, 2 விஷயங்களை சொல்லி காட்டினாங்க. நீங்க பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பிறகு தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தொழுகையின் விஷயத்துல 5 நேர தொழுகையில கவனமற்றவர்களாக கவனத்துடன் தொழுதுவார்கள். உங்களுடைய அடிமைகள் விஷயத்துல நீங்க கண்டுக்கு பாருங்க. இல்லை, இந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, அதனால உரிமையோட சொல்லி ஒவ்வொன்றுக்கும் சர்வாச உரிமையோட சொன்னாங்க. இப்போ அடிமைகள் கிடையாது. இப்போ ஜெயில இருக்கக்கூடிய, ஏன்னா அதாவது ஜெயிலில் நம்முடைய இஸ்லாமியர்கள் விசாரணை கைதிகளா இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். விசாரணை கைதிகளா அந்த காலத்துல மனிதர்கள் அடிமையா இருக்கிறார்கள். ஒரு மனுஷனுக்கு மனுஷன் அடிமையா இருக்கக்கூடாது. நம்முடைய இந்திய திருநாட்டில் முதலாவது ஆட்சி 800 ஆண்டுகள் நடந்துச்சு. அப்புறம் ஆங்கிலத்தில் 200 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. மனிதர்களை ஒத்துழைக்கிறாங்க. இங்க உள்ள வளங்கள் தான் சுரண்டி அவங்களுடைய நாடுகளுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால நம்ம சுதந்திரம், இந்தியா சுதந்திரத்துக்காண்டி 200 வருஷங்கள் போயிட்டு பிறகு 80வது வருஷத்தாலும் கொடியேற்றிக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே,
இப்ப யாரை நாம் விடுதலை செய்ய வேண்டும்? ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த விசாரணை மனுஷனை எங்கே அனுபவிக்கிறான்னு தெரியாது. உடனே மொபைல் நம்ம முஸ்லீம் மொபைல் வச்சுறாங்க. 20 வருஷம் இப்ப அவங்க இலக்கையெல்லாம் கலைந்து அவங்களுடைய வாழ்வை நாசமாகக்கூடிய அளவுக்கு ஜெயில அணைந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை நாம் மனசு வச்சு வக்கீல் வச்சு காசு கொடுத்து அவர்களை யாராவது நாம் செய்தால் மிகப்பெரிய பெருமாள் சொல்றாங்க, ஒரு மனுஷனை பார்த்து உன்னுடைய தந்தைக்கு ஏதாவது தந்தை இறந்துட்டாரு, அவங்க ஏதாவது நன்மை சேர்க்கணும்னு நினைச்சா, அந்த உபகாரம் செய்யணும்னு நினைச்சா ஒரு அடிமை விடுதலை செய்ய அல்லது ஒரு சிறை கைதியை விடுதலை செய்ய என்பதாக சொன்னாங்க. அந்த மாதிரி நம்முடைய சமுதாய விடுதலைகளை சிறை கைதிகள் விசாரணை கைதிகளாக இருப்பவர்களை நாம் விடுதலை செய்வது நம் போன்ற நல்லவர்கள் முன்வர வேண்டும். எண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு அற்புதமான ஒரு சட்டம் பெருமாள் சமுதாயத்துடைய அந்த ஐயாமியால் ஜாலியா காலம் எந்த ஆட்சியாளருக்கும் ஆட்சி செய்ய போறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் மக்கமா நகரத்தில் பெருமாள் சாஸ்திரம் நபியான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். நினைவுகிறது அல்லாஹ் சொன்னான், இதன் மௌது சுயிலது ஐயதாப்பின் கொத்திலது, உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை விசாரிக்கப்படும் போது எந்த பாவத்திற்காக குற்றத்திற்காக நீங்கள் நாளை மறுபடியும் அல்லாஹ் விசாரிப்பார். இன்னைக்கு அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, அந்த ஆயுதங்கள் ஸ்கேம் இல்லாத அப்போ பிறந்த பின்னாடி ரெடியா போய் கொண்டு வச்சிருப்பாங்க. சில குடும்பம் அதனால சில குடும்பங்கள் நல்லா சொன்னாங்க, பெண் குழந்தை பிறந்தான் பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய அவமானமாக அதை கருதினார்கள். அந்த பெண் குழந்தை வளர்த்து ஆனாக்கி நம்மையே பிறகு கட்டி கொடுத்து அனைத்து கஷ்டப்படுத்தணும், இந்த குழந்தைய நம்ம இல்லாமல் சொல்லி பெண் குழந்தை பிறந்த மாசமா இருக்கும் போது ஒரு கோயில் கொண்டு வச்சிருவாங்க. பிறந்த உடனே அப்படியே மொபைல் பெண்ணாச்சு முடிவு உயிரோடு வச்சிருவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு சகாபி வர இந்த ஆயத்தி இறங்கினோன்னு கைசூரன் காசி அல்லாஹ் ரசூலே அவர் தட்டிக்கிட்டு அலறிக்கிட்டு வர்றார். இந்த வசனம் இறங்கினோன்னு நாளை எதற்காக நீங்கள் கொண்டீர்கள் என்று கேட்கப்படும் போது அவர் சொன்னார், யார் சொல்லலாம், எனக்கு பிறந்த 8 பெண் குழந்தைகளை நான் உயிரோட புதைக்கிறேன், பெரிய பாவம் செய்திருக்கிறேன் என்பதாக அவர் கலந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஆதரவுப்படுத்தி, நீங்க அந்த 8 குழந்தைக்காண்டி 8 அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமை விடுங்கள் என்று பெருமாள் சொன்னார். அவர் சொன்னாரு, 8 அடிமை வாங்குறது காசு இல்லை, ஆனா இந்த ஒட்டகம் இருக்குது என்பார் சொன்ன. அப்ப 8 குழந்தைக்கு காரணமாக 8 ஒட்டகங்களை சதகா செய்து வைப்பது. நீயத்துக்குரியவர்களே, தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். குழந்தை என்பது அல்லாஹ் சொல்லினான், அந்த ஆயத்துல முதல்ல பெண் குழந்தைக்கு சொல்றான், பெண் குழந்தைகளை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறோம். மேலும் நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறோம். மேலும் நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கின்றோம். அடுத்த அல்லாஹ் சொன்ன சில பேரை நாம் குழந்தை பாக்கியமற்றவர்களாக ஆக்கி விடுகின்றோம். அவன் தான் அறிந்தவன், சக்தி வாய்ந்தவன். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்தை சொல்லும் போது முதல்ல ரப்பல் ஆலமீன் பெண் குழந்தை தான் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது பெண் பறக்க வீட்டை இரு பெருமாள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நாம் அந்த குழந்தைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கும் போது பாகுபாடு இல்லாமல் நாம் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தையை மட்டும் சிறப்பாக கவனிக்கிறது, பெண் குழந்தையை ஏமாந்து வளர்க்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் 2 பேரையுமே சமமாக நாம் யார் வளர்க்கின்றோமோ அவர்களை பற்றி புகழ் பெறுகின்றார். மண்காலத்தில் அவர் சலாத்து பனாபின், யாருக்கு 3 பெண் மக்கள், அவர் சலாத்து அஸ்வாபின், யாருக்கு 3 சகோதரிகள், அவர் யுவனதானி 2 பெண் மக்கள், அவர் அஸ்குஸ்தானி 2 சகோதரிகள், அக்ஸன சகோதரர், அந்த மிக அழகான முறையில் அவருடைய நட்பை உருவாக்கினார். அந்த குழந்தைகளை
2 பெண்ணால் அந்த 2 பெண் குழந்தையோ அல்லது 2 சகோதரியோ இருந்தால் அது 3 சகோதரிகள் இருந்தால் நல்ல முறையில் இருந்தால் மேலும் அல்லாஹ்வை அஞ்சி அவர்களுக்குமான ஹக்குகளை யார் நிறைவேற்றினாரோ பலரும் ஜன்னா அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்வார். மேலும் சொன்னார்கள் மன் உரியுள்ள உன்சா யாருக்கு பெண் குழந்தை பிறந்து அதை அவர் அறியாமை காலத்தில் நடந்து கொண்டு உயிரோடு புதைக்காமலும் வலம் எய்துஹா உயிரோடு வலம் யுஹின்ஹா மேலும் அதை இழிவாக வலம் யூசிர் வலதஹு யஅனி அல்கராலிஹா பலகுவரில் மகனுடன் நடந்து கொண்டது போன்றே மகளுடனும் நடந்து கொண்டார் என்றால் மகளுடன் நடந்து கொண்ட அந்த விதத்திற்கு பிரதிபலனாக அந்த மனிதனை அந்த தாயை சுவனத்தின் அல்லாஹ் சேர்க்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பிள்ளைகளை முடிந்த அளவுக்கு அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸவ்வதுல் வதூதுல் வலூத், நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய கணவனை நேசிக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். தனாக்கஹு வ தவாலது வ தக்தரு ஃபைனி உலாஹி பிக்குல் உமம் வலவ் பிசிகர், திருமணம் செய்யுங்கள் வ தவாலது, குழந்தைகளை பெற்றெடுங்கள், அதை அதிகமாக பெற்றெடுங்கள். நான் மறுமையில் என்னுடைய உம்மத்தினர்கள் நான் பெருமைப்படுவேன். அது ஒரு விடுகட்டியாக இருந்தாலும் சரி, இடையில காண்பில் அப்படிப்பட்ட விடுகட்டியாக இருந்தாலும் அதுக்கு உயிரோடு அல்லாமல் அதிகமாக இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் என்று நான் மறுமையில மஹ்ஷர் மீதான 170 சப்புகள் இருக்கும். அதுல 80 சப்புகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராக இருப்பாங்க. 40 சப்பு தான் மற்ற நபிமாருடைய உம்மத்தினராக இருப்பாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அது மாதிரி பெண்கள் டக்குன்னு 1-2 பெற்று அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிடாமல் அதுக்கு முன்னால என்ன தேவையோ தண்ணி போடுவதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்து குடும்ப கட்டுப்பாடு பண்றது நம்ம இஸ்லாம் தடுக்கப்பட்ட செயல். அது உங்களுக்கும் உங்களுடைய உலகத்துக்கும் அது கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும், பலகீனத்தை ஏற்படுத்தும். ஆகினால் குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கூடாது. அது பண்ணாத நிலையில் என்ன அல்லாஹ் நாடினால் அந்த 2 பிள்ளையும் வளரலாம் அல்லது இடையிலே போயிடலாம், என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப பின்னாடி வருவீங்க, இப்ப ஏழையா இருப்பீங்க, பின்னாடி ஒரு வசதி வாய்ப்பு வந்துடும், 2 தான் கற்றுக்கோங்க, இன்னும் கற்றுக்கக்கூடாது, இவ்வளோ வருஷமா இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படுவீங்க. ஆகினால குடும்ப கட்டுப்பாடு பண்றது நான் சரியத்துல அது ஹராமாக்கப்பட்டது. ஒரு குழந்தை பெற்றோம், 5 வருஷம் தள்ளி போடுறோம், அதுக்குண்டான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை கையாண்டு நாம் பிள்ளைகளை அதிகமாக அதுக்காக 40 வருஷத்துக்கு நான் என் பொண்ணு தண்ணி கூட பிறந்தவர்களுக்கு 14 இந்த தகவல் நான் அதற்குதான். அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இப்போ எல்லாம் மாஷா அல்லாஹ் நல்லா செழிப்பாக இருக்காங்க, யாருக்கும் எந்த குறையில்லை. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நிக்காம வச்சுட்டோம்னா அந்த குடும்பமே அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளைகளும் ஒன்று செஞ்சாலும் பெரிய வலிமாகும். அந்த மாதிரி நல்லா பழக்கத்தாச்சு. ஆக பெண்களுடைய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் வாக்கு விசா சிறப்பாக நிகழா பெண்களுக்கு மகள் உலகத்தில் திருமணம் செய்கிறது பெண்களுடைய உரிமையை நல்லா சொல்கிறான். பெண்களுக்கு ஒரு ஆணை தேர்வு செய்வதற்கு பெண்கள் தான் முதல்ல என்ன செய்யணும், கையெழுத்து போடணும். பெண்ணும் கையெழுத்து போடுறதுனா சாட்சிகள் இருப்பாங்க, அப்பா கையெழுத்து போடணும். பெண்ணும் மாட்டு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி அதிகாரம் ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பது, ஒரு மணவனை தேர்ந்தெடுப்பதற்கு முழு அதிகாரம் இந்த இஸ்லாம் கொடுத்து மகள் குலத்தில் நிக்கா செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. கணவன் அந்த மனைவி செய்ய வேண்டிய கடமை உடை கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், இருப்பிடம் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி கடமைகள் எல்லாம் கணவனுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை கணவன் மீது இருக்கிறது. ஆக நியமிக்கப்படுகிறது. இன்னும் மாதிரி சில விஷயங்கள் அதே மாதிரி மனைவிமார்களை தீய வார்த்தைகளை கொண்டு திட்டாதீர்கள், பல தொகுதிகளில் வருகிற முகத்தில் அடிக்காதீர்கள். இந்துக்கெல்லாம் பாருங்க, சட்டுன்னு மூஞ்சி அடிப்பான், ஏன்னா மூஞ்சியை தெரிஞ்சு போகிற மாதிரி. அந்த மாதிரி முகத்தை என்ன செய்யக்கூடாது, பெண்களை அந்த முகங்கிறது அல்லாஹ்வுடைய நம்ம படைச்ச படைப்பு உயர்ந்த
விட்டாதீர்கள் என்று சொல்லலாம். இன்னொரு அதிசயம் முடிச்சுக்கிறேன். அக்மல் மூமின் ஈமானன் ஈமானால் மோமின்கள் யார் பரிபூர்ணமான சொன்ன அஹ்சன் நற்குணம் நடந்து போகிறார்களோ அவர்கள்தான் ஈமான் நிரப்பமானவர்கள். உங்களுடைய குடும்பத்தாரத்தில் குறிப்பாக மனைவியிடத்தில் யார் சிறந்தவர் அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஒரு பெண் மீது மனிதன் எந்த மனிதன் மிக கடமைப்பட்டிருக்கின்றான் அந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார். ஒரு ஆண் யார் மீது மிக கடமைப்பட்டான் ஆண்களுக்கு தாயினுடைய காலில் நல்லா சொல்கின்றான். ஜன்னது கஷ்டம் சொர்க்கம் தாய்மாவுடைய காலையில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு யாருடைய காலங்கள் சொல்லுன்னா கணவனுடைய காலங்கள் அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது. கணவனுடைய பொருத்தத்தில் இந்த பெண் மரணிக்கின்றாரோ கண்ணியத்திற்குரியவர்களே, கணவன் மனைவியுடைய கடமைகளை மனைவி கணவனுடைய கடமைகளை நிறைவேற்றும் போது ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை நாம் பேணியவர்களாக ஆகின்றோம். அல்லாஹ் கடமைகளை உரிமைகளை நிறைவேற்ற நமது தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய இல்லங்களை நல்லறங்களாக சுவன பூங்காவாக நம்முடைய வீடுகளை ஆக்கி கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் குடும்பத்தார்களோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு நாம் இஸ்லாம் காட்டிய வரையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வரையில் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்காக பேசுவானாக. காலத்திற்கு சூழ்நிலாகி உஸ்வத்துன் ஹஸனா திட்டவட்டமாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை உங்களுக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது. அந்த அழகிய வாழ்க்கையை நாம் பின்பற்றாக அல்லாஹ் பேசுவானாக.